ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्णा चैतन्या प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 13ஆம் அத்தியாயத்தின் தொடர்ச்சி பகவான் ஸ்ரீ வராக தேவரின் தோற்றம். பகவான் வராக மூர்த்தியாக அவதரித்திருந்த பொழுது பல்வேறு கிரகவாசிகள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், யக்ஷர்கள், வித்யாதரர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள் இவங்கெல்லாம் வராகமூர்த்திட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. பிரம்மலோகவாசிகள், ஜனலோகவாசிகள், தபோலோகவாசிகள் அந்த பிரார்த்தனையை தான் இப்போது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பாகவதத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாமே, பாகவதத்துல மொத்தம் 18,000 ஸ்லோகம் இருக்கு. 12 ஸ்கந்தம், 18 புத்தகம், 18,000 ஸ்லோகம். இந்த 18,000 ஸ்லோகமும் பகவானோடு பக்தருக்கு இருக்கின்ற அனுபவங்கள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. ரியலைசேஷன். ஓரொரு பக்தர்களும் பகவானிடத்துல தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். their experience and their realizations. பாகவதம் முழுவதுமே பகவானை அனுபவித்து உணர்ந்து பேசப்பட்ட ஸ்லோகங்கள். அந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைகள், பாகவதம் முழுவதும் பிரார்த்தனை தான். அந்த ஓரொரு பிரார்த்தனையும் பகவானை அனுபவித்து பகவானை உணர்ந்து அவங்க பேசுறாங்க. சரி, இப்ப இங்க என்ன சொல்றாங்க? ஓ பகவானே, மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வரும் உங்களது தோற்றமானது பல்வேறு தீட்சைகளின் விருப்பத்திற்கானதே ஆகும். உங்களது கழுத்தோ 3 விருப்பங்களின் இடமாக உள்ளது. உங்களது தந்தங்களோ தீட்சையின் பயனாகவும் அனைத்து ஆசைகளின் முடிவாகவும் இருக்கின்றன. உங்களது நாக்கோ தீட்சைகளின் முன்வினையாகும். உங்களது சிரமோ யாகத்தின் நெருப்பாகும், வழிபாட்டு நெருப்பாகவும் விளங்குகிறது. உங்களது உயிர் சக்திகளோ அனைத்து ஆசைகளின் ஒருங்கிணைப்பாகவும் இருக்கின்றது. பகவானுக்குள்ளேயே அனைத்தும் அடங்கி விடுகின்றது. அவற்றிருந்தா எல்லாம் தோன்றுது, அவருக்குள்ளே எல்லாம் ஒடுங்கி விடுகிறது. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மாம் புதாபாவ சமந்திதா. பகவான் என்ன சொல்ற? நான் தான் இந்த ஜட உலகம் ஆன்மீக உலகம் ரெண்டுக்கும் ஆதாரம். அகம் சர்வஸ்ய பிரபவம் மத்தக சர்வம் பிரவர்த்தி, அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இது பகவத்கீதையில பகவானுடைய ஸ்டேட்மெண்ட். பகவத்கீதையில பகவான் கொடுத்திருக்கிற கூற்று என்னவென்றால், அனைத்தும் பகவானிடமிருந்தே தோன்றுகிறது. அது ஜட உலகமானாலும் சரி, ஆன்மீக லோகமானாலும் சரி, இங்க காணக்கூடிய அனைத்தும் பகவான் இருந்தா தோன்றுது. இதே கூற்று இங்க பாகவதத்திலும் உறுதி செய்யப்படுகிறது. இந்த பல்வேறு கிரகவாசிகள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. ஓ பகவானே, யஜ்ஞவராக சுவாமியே, பூவராக சுவாமியே, யஜ்ஞமூர்த்தியே, ஓ சூக்கரா, அந்த வராக பிரம்மாண்டமான வராகருடைய மூச்சு காற்று வேத மந்திரங்கள் அனைத்தும் அந்த வராகர் தேவருடைய உடலில் இருக்கிறது. வராகமூர்த்தி, யஜ்ஞவராக சுவாமி.
அவர்தான் யாகங்களின் அனுபவிப்பாளர். அவர்தான் அனைத்து வேத மந்திரத்துக்கும் ஆதாரமாக இருப்பவர். அதனால பகவான் மகாவிஷ்ணு வராகராக அவதரித்து விட்டார் என்று அறிந்த உடனே இந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் பிரார்த்தனை செய்யறாங்க. ஓ எம்பெருமானே, உங்களது சுக்லம் சோம யஜ்யம் மற்றும் என்று அழைக்கப்படுகிறது. உங்களது வளர்ச்சி அதிகாலையில் செய்யப்படும் சமய சடங்குகளாகும். உங்களது தோலும் தொடு உணர்ச்சிகளும் அக்னிஷ்டோமம் வேள்விகளின் 7 பொருட்களாகும். உங்களது உடல் இணைப்புகள் எல்லாம் 12 நாட்களில் செய்யப்படும் பல்வேறு யாகங்களின் அடையாளங்களாகும். ஆகையினால் நீங்களே சோம அசோம போன்ற அனைத்து யாகங்களுக்கும் உட்பொருளாக விளங்குகின்றீர்கள். மேலும் நீங்கள் யாகங்களினால் மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கின்றீர்கள் ஆவீர்கள். கட்டப்படக்கூடியவராகவும் ஆவீர்கள். யாகத்துல 7 வகையான பொருட்கள். அக்னிஷ்டோமம் 7 வகையான யாகம். வேத சடங்கை பின்பற்றுறவங்க 7 வகையான யாகம் செய்யணும். நீங்க பிரபுபா சொல்ற யாரெல்லாம் வேத கொள்கையை பின்பற்றாங்களோ அவங்க இந்த 7 வகையான யாகம் செய்யணும். அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம், யுக்தம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், ஆப்தோர்யாமம். இந்த மாதிரி 7 யாகம். பேரே உச்சரிக்க கஷ்டமா இருக்கு, எங்க யாகம் பண்றது? கலியுகத்துல இந்த மாதிரி யாகங்கள் செய்வது சாத்தியம் அல்ல. இன்னைக்கு யாகம் பண்றவங்க எதுக்காக பண்றாங்க? யஜ்ஞா, யஜ்ஞோவை விஷ்ணுஹு. விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர் யஜ்ஞா. யஜ்ஞம்னாலே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுதான். அப்போ யாகம் பண்ணக்கூடிய பிராமணர்கள், வேத விற்பன்னர்கள், அவங்க யாகம் எதுக்காக பண்ணணும்? விஷ்ணுவை திருப்திக்காக பண்ணணும். இன்னைக்கு எவ்வளவு பிராமணர்கள் விஷ்ணுவுடைய திருப்திக்காக யாகம் பண்றாங்க. சுவாமி உங்களுக்கு தட்சிணை எல்லாம் கிடையாது, பகவானுடைய திருப்திக்காக யாகம் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஒத்துக்குவாங்களா? தட்சிணை தான், ஆனா அமௌண்ட் அவங்க நிர்ணயிக்கிறாங்க. தட்சிணை என்னது? தட்சிணைனா விருப்பப்படுறதை கொடுக்கணும் இல்லையா? தட்சிணைன்னு சொன்னா விருப்பப்படுறது கொடுக்கும். இன்னைக்கு ஒரு பிராமணர் கூப்பிட்டு ஒரு 101 ரூபா தட்சிணை கொடுக்குறோம், யாகம் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி தருவாங்களா? இன்னைக்கு கலியுகத்துல பெரும்பாலும் நம்ம எல்லாத்தையுமே இழந்து விட்டோம். எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, வேத கலாச்சாரம், வேத நாகரீகம். பிராமணர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும். அது அரசருடைய கடமை. ஒரு அரசினுடைய கடமை என்னன்னா, பிராமணர்கள் அவங்களுக்கு தேவையானதை செய்து தர வேண்டும் ஒரு அரசர். அது ஒரு மன்னரோட கடமை. எந்த பூமியில பிராமணர்களும் பசுக்களும் சந்தோஷமா இருக்காங்களோ அந்த பூமி இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. எந்த பூமியில பிராமணர்கள் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க, அவங்க அவமதிக்கப்படுறாங்க, எந்த பூமியில பிராமணர்கள் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க, அவங்க அவமதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. அப்ப கலியுகத்துல என்ன ஆயிடுச்சு? கலோ சூத்திர சம்பவ. கலியுகத்துல எல்லாரும் சூத்திரன் ஆயிடுச்சு. ஜென்மனா ஜாயதே சூத்ரா. பிறப்புல எல்லாரும் சூத்திரர் தான். யாராவது பூணூல் போட்டு பிறந்தமா? யாராவது பூணூல் போட்டுட்டே பிறந்திருக்கிறோமா? இல்லையே. சரி, வாயில சில்வர் ஸ்பூனை வச்சுட்டே பிறந்தோமா? அதுவும் கிடையாது. அப்ப பிறக்கும் போதே நம்ம வாயில சில்வர் ஸ்பூனை வச்சுட்டும் பிறக்கல, பூணூல் போட்டும் பிறகு. அப்ப எப்போ ஒருத்தர் பிராமணர் ஆகிறாரு? ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காராத் பவே துவஜா. ஒரு ஆன்மீக குருவை அணுகி தீட்சை வரும்பொழுது, மந்திரோபதேசம் பெறும்பொழுது அவர் 2வது பிறப்பெடுக்கிறார். முதல் பிறப்பு ஒரு தாய் தந்தையர் கொடுத்தது. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து முதல் பிறப்பு நமக்கு இந்த உடம்பு கொடுத்தாங்க, அது ஃபர்ஸ்ட் பர்த். செகண்ட் பர்த், 2ஆம் பிறப்பு 2 பிறப்பு எய்தியவர். துவஜ சிரேஷ்டா. துவஜா அப்படின்னா பிராமணா, சிரேஷ்டான்னா பிராமணிலே சிறந்தவர். துவஜானா 2 பிறப்பு எய்தியவர். எப்போ ஒருத்தர் 2 பிறப்பு எய்கிறாரு? ஆன்மீக குருட்ட போய் மந்திர தீட்சை பெறும்பொழுது அவர் 2 பிறப்பு எய்கிறார். சம்ஸ்காரா பவே துவஜா, செகண்ட் பர்த். அப்ப வேதம் தாய், குரு தந்தை. வேதங்கள்லாம் தாய், குரு தந்தை. குருட்ட இருந்து வேதங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்.
சம்ஸ்காரா பவே த்விஜா. வேத பாட பவே விப்ரா. வேதங்களை கற்றுக்கொள்ளும் போது அவன் பண்டிதன் ஆகிறான். விப்ரா. பிரம்மஜானா திதி பிராமணா. நான் இந்த சரீரம் அல்ல ஆத்மா, நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா என்பதை உணர்ந்தவனே பிராமணன். யார் பிராமணன்? நான் இந்த உடல் அல்ல ஆத்மான்னு உணர்ந்திருக்கணும். யார் ஒருத்தர் நான் இந்த உடல் அல்ல ஆத்மான்னு உணர்ந்திருக்காரோ அவர் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவர் பிராமணர் தான். அதே சமயம் ஒருத்தர் பிராமண குலத்துல பிறப்பால பிராமண குலத்துல பிறந்திருக்காரு, ஆனா அவர் தன்னை உணரவில்லை என்றால் அவர் சூதர். அவர் ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறாரு அப்படின்னா அவர் வந்து லேபர் ஆயிடுச்சு. என்னைக்கு வேத காலத்துல பிராமணர்கள் கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா பிராமணருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது வேத காலத்துல? படன் பாடன் யஜன் யாஜன் தான பரிக்கிரகா. சாஸ்திரம் கற்பது, கற்றுக் கொடுப்பது, பகவானை வழிபடுவது, கற்றுக் கொடுப்பது, தன்னிட்ட உள்ள பொருளை தானம் கொடுக்கிறது, பிறர் கொடுக்கக்கூடிய தானங்களை ஏற்று, இதுதான் பிராமணனுடைய தொழில். இந்த தொழிலால ஒரு பிராமணர் அறியப்பட்டார். என்னைக்கு ஒரு பிராமணர் கை நீட்டி சம்பளம் வாங்குறாரோ அப்போ அவர் சூத்திரன் ஆயிட்டார். நான் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன், நான் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன், நான் அமெரிக்கால இருக்கேன், ஆனா நான் பிராமண குலத்துல பிறந்திருக்கேன், நான் அமெரிக்கால இருக்கேன், லண்டன்ல இருக்கேன், சுவிட்சர்லாந்துல இருக்கேன், அங்க என்ன பண்றீங்க? ஒரு கம்பெனில குப்பை ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க சூத்திரன். அப்ப பிராமணுக்கு உண்டான கடமையை நாம் தவற விட்டு விட்டால் நாம் சூதரனாகி விடுகிறோம். அதனால கலியுகத்துல கலோ சூத்திர சம்பவம். கலியுகத்துல பிறப்பால் எல்லாரும் சூத்திராதான் இருக்கு. எப்போ நம்ம பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றமோ அப்பதான் நம்ம பிராமணர் அறியப்படும். கலாச்சாரத்தை விட்டுட்டோம்னா போச்சு. அப்ப பேரளவா பிறப்பால் பிராமணரா அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது. கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு காலத்துல பிராமணர்கள்லாம் கை தேர்ந்தவர்களா இருந்தாங்க, யாகம் செய்யறதுல. அவங்க வந்து பௌதிக ஆசையோ, பொருள் சேர்க்கணும், நிறைய பொருள் சேர்க்கணும், இடம் வாங்கணும், பெரிய பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற பௌதிக ஆசை இல்லாதவங்க தான் பிராமணர். நீங்க பாருங்க பிராமணர் வீடு எப்படி இருக்கும் வேத காலத்துல. வேத காலத்துல பிராமணர் வீடு வந்து அக்ரஹாரம்னு இருக்கும். அக்ரஹாரம் எங்க இருக்கும்? கோயிலை சுத்தி தான் இருக்கும். நடுவுல கோயில் இருக்கும், சுத்தி வீடு இருக்கு, அக்ரஹாரம். அந்த அக்ரஹார வீடு பெரிய அரண்மனை மாதிரில இருக்காது. நேரா ட்ரெயின் பெட்டி மாதிரி இருக்கு. இப்படி நீளமா ட்ரெயின் பெட்டி மாதிரி. முன்னாடி ஒரு ஹாலு, அப்புறம் ரூமு, அப்புறம் ஒரு கிச்சன், இப்படி நீளமா போகும். கொல்ல போற வரைக்கும் போகும். அவ்வளவுதான். அந்த வீட்டுல கூட பிராமணர் எப்ப இருக்காரு? தூங்குறது தான் போறாரு, ஓய்வு எடுக்கிறது. அப்ப அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து அவர் கோயில திறந்து பகவானுக்கு பூஜை செய்து மங்கள பண்ணி அபிஷேகம் திருமஞ்சனம் எல்லாம் செஞ்சு அலங்காரம் பண்ணி காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போனா 9:30 மணி வரைக்கும் கோயில்ல சேவை. அலங்காரம் பண்ணி பிரசாத நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு இனி ஒரு பிராமணர் வந்து அவர் வந்து பூஜைகள்லாம் செஞ்சு 12 மணிக்கு நிவேதனம் செஞ்சு அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஓய்வு கொடுத்து திரும்பி 4 மணிக்கு சாயந்தரம் பூஜைகள் செஞ்சு நிவேதனம் பண்ணி அப்படி இரவு 9 மணி வரைக்கும். அப்ப அவருக்கு ஓய்வு எப்போ? வீட்டுக்கு போனதான் ஓய்வு. அது கொஞ்ச நேரம் தான், 6 மணி நேரம் தான் ஓய்வு. நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, பிராமணனா சும்மா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. பிராமணா இஸ் த ஹைலி ரெஸ்பான்சிபிள் பர்சன் இன் திஸ் பர்டிகுலர். இந்த என்டையர் கிரியேஷன்லயும் முழு படைப்பிலையும் இந்த பிரபஞ்சத்திலையும் மிகப்பெரிய பொறுப்பு பிராமணருக்கு. பிராமணருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அவர் எந்த மாதிரி சேவை பண்றாரு? பகவானுக்கு கைங்கரியம் பண்றார். உடல் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், கோயிலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், வீடை தூய்மையா. பிராமணா மீன்ஸ் கிளீனினஸ், தூய்மை. பிராமணர்னா தூய்மை. அவர் இருக்கிற இடம் எப்பவுமே தூய்மையா இருக்கு. அவர் கோயில்ல, வீட்டுல, எங்க இருந்தாலும் அந்த இடம் தூய்மையா இருக்கு. அவர் இதயம் தூய்மையா இருக்க வேண்டும், அவர் உடலும் தூய்மையா இருக்க வேண்டும், அவர் இருக்கிற இடம் தூய்மையா. சௌச்சம், சத்திய சமோதக சௌச்சம் சாந்திரார்ஜவமே வச்ச ஞான விஞ்ஞானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சுபாவம். இந்த குணத்தினால் அவர் பிராமணரா அறியப்படுறார். எந்தெந்த குணம்?
வாய்மை, தூய்மை, தவம், கருணை, எளிமை, சுய கட்டுப்பாடு, சகிப்புத்தன்மை, பொறுமை, இந்த குணத்தினால ஞான விஞ்ஞான சகிதம் அறிவு, அனுபவ அறிவு, அதனால ஒரு பிராமணர் அறியப்படுறார். அதனால பிராமண வாழ்க்கையினாலே சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. பொருள் சேர்ப்பது பிராமணனுடைய நோக்கம் அல்ல, சேவை செய்வதுதான் பிராமணனுடைய நோக்கம். பகவானுக்கும் பொதுமக்களுக்கும் சேவை செய்வது. பிராமணரா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஹை ரெஸ்பான்சிபிள், மிக உயர்ந்த பொறுப்பு. ஓம் பூர் புவஸ்வஹா. ஒரு பிராமணர் காயத்ரி மந்திரம் ஜபிக்கும் போது 3 உலகத்தவருக்கும் பிரார்த்தனை செய்யறார். அவருக்கு மட்டும் பிரார்த்தனை பண்ணல. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ஒரு மீனிங்கே தெரியாது. எதுக்காக பிரார்த்தனை பண்றோம்? 3 உலகம், பூர் புவஸ்வஹா, பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்குலோகம், எல்லா லோக வாசிகளுக்காகவும் பிராமணர் பிரார்த்தனை செய்யறார். நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாயச்ச ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம. பசுக்களுக்கும் பிராமணருக்கும் கிருஷ்ணர் ரொம்ப பிரியமானவர். நமோ பிரம்மண்ய தேவாய, பிராமணர்களால் ஆராதிக்கப்படுபவர். ஓ பிராமண ஹிதாயச்ச, பசுக்களுக்கு பிராமணருக்கு பிரியமானவர். கோவிந்தா கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம. அதனால யாராவது பிராமணருக்கு குற்றம் செய்து விட்டால் பகவான் அதை மன்னிக்க மாட்டார். ஒரு முறை என்ன நடந்தது? யதுக்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. சாம்பன் யாரு? ஜாம்பவதியோடைய பையன், கிருஷ்ணருடைய பையன். கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கு பிறந்த குழந்தைதான் சாம்பன். அப்போ துவாரகையில பிராமணர்கள்லாம் யாகம் செய்யறாங்க. ரொம்ப மும்மரமா வேத மந்திரங்களை பாராயணம் பண்ணி யாகம் செஞ்சு பகவானை திருப்திப்படுத்தணும்னு அந்த சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சாம்பன் ஒரு குறும்புக்கார பையன். இந்த சாம்பனை என்ன பண்ணாங்க? பொம்பளை வேஷம் போட்டாங்க. லேடி கேப்டன் போட்டு பொம்பளை வேஷம் போட்டு வயிற்றுல பூரா துணியை சுத்தி கர்ப்பவதியாக்கி, வயிறு பூரா துணியை சுத்திட்டு இந்த சாம்பனை கர்ப்பவதி மாதிரி வேஷம் போட்டு இந்த பிராமணர் முன்னாடி இந்த பிராமணர்களை ரொம்ப தீவிரமா யாகம் பண்றாங்க. வேத மந்திரம்லாம் சரியா பாராயணம் பண்ணி ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கேலி பண்ண, ஓ பிராமணர்களே, நீங்க எல்லாம் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், முக்காலம் அறிந்தவங்க, நீங்க கடும் தபம் பண்றவங்க, நீங்க சொல்லுங்க பாக்கலாம், இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்குன்னு, இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு பிராமணர்களை கேலி செய்தார்கள் இந்த யதுக்கள். பிராமணருக்கு புரிஞ்சு போயிடுத்து, இவங்கெல்லாம் கிருஷ்ணருடைய உறவினர்கள்னால கர்வம் கொண்டிருக்காங்க. பகவான் கிருஷ்ணருடைய உறவினர் சொல்லி வீண் கர்வத்திலையும் ஆணவத்திலையும் தலகால் புரியாம நடக்கிற. அப்ப இவன் கர்வத்தை போக்க வேண்டும். பிராமணர் சொன்னாங்க, ஓ யதுக்களே, இந்த பொண்ணுக்கு இரும்பு உலக்கதான் குழந்தையா பிறக்கும், அதுதான் உங்களுடைய வம்ச அழிவுக்கே காரணமா போச்சு. சாம்பனை கூட்டிட்டு ஓடுறாங்க உக்ரசேன ராஜா. இரும்பு உலக்க விழுந்தது அந்த வயிற்றுல இருந்து. உக்ரசேன சொன்னார், உடனே கொண்டு போய் இதை சமுத்திரத்தில் கரைத்து விடுங்கள். பீஸ் பீஸா உடைச்சு பிரபாஷ கஷேத்திரத்துல போட்டு, இன்னைக்கு இடம் இருக்கு பிரபாஷ கஷேத்திரம். கிருஷ்ணரும் பலராமரும் மறைந்த இடம் பிரபாஷ கஷேத்திரம், சமுத்திரம் துவாரகையில. அந்த பிரபாஷ கஷேத்திர சமுத்திரத்துல போய் இந்த உலக்கையை கரைச்சுடுங்கன்னு நல்லா பொடி பொடியா பொடிச்சு உடைச்சு அதை கொண்டு சமுத்திரத்துல கரைச்சா அது அலை அலையா கடல் கரையில எல்லாம் கரும்பு மாதிரி இரும்பு ராடு நிக்குது. கடல் கரையில கரும்பு முளைச்ச மாதிரி இரும்பு ராடு, இரும்பு கம்பி. அதை எடுத்து நல்லா பழைய சாதம் இருக்கு இல்லையா, பழைய சாதத்துல நல்ல தயிரை ஊத்தி கொஞ்சம் உப்பு மிளகாலாம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்ல தூக்கம் வரும். தயிர் சாதம் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். அப்ப பழைய சாத தண்ணி எல்லாம் இவங்க குடிச்சிட்டு, ரொம்ப பழைய சாதம் வச்ச தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு, அந்த போதை, அந்த போதையில கரும்பு ராடு, அந்த இரும்பு ராடு, அந்த இரும்பு கம்பி எடுத்து ஒருத்தர் அடிச்சு மண்டையை உடைச்சு, கண்ணு மண்ணு தெரியாம, யார் கூட சண்டை போடுறோன்னு தெரியாம, கடைசியில எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிருஷ்ணர் பலராமர் தான் சொல்லி கிருஷ்ண பலராமரை அடிக்க போயிட்டார்.
கிருஷ்ணர் பலராமரை அடிக்க போவோம், கிருஷ்ணர் பலராமரும் தோளோடு தோல் சேர்ந்து இவங்களை எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ண ஒட்டுமொத்த யது வம்சமும் அழிந்தது. பகவானுடைய உறவினர்கள், நித்தியமான சேவகர்கள், தேவர்கள்லாம் ஆன்மீக லோகத்துல இருந்து வந்து தேவர்கள்லாம் தேவலோகத்துல வந்து பகவானுக்கு சேவைப்பட்டதுக்காக யது குலத்துல பிறந்திருக்காங்க. பகவான் வந்து திரும்பி அவங்களை கூட்டிட்டு போகணும். அவங்க உலகத்துக்கு போகணும். சிலர் துவாரகைக்கு போகணும், சிலர் வந்து தேவலோகத்துக்கு போகணும். அப்படி கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி கூட ஒரு பாடம் கொடுத்துருக்கிறேன். அதான் பகவானுடைய ஓரொரு செயலும் வந்து நமக்கு பாடமாமி. பாருங்க, பிராமணர்களுக்கு குற்றம் விளைவித்ததுனால தன் சொந்த குடும்ப அங்கத்தினரா இருந்தா கூட பகவான் மன்னிக்க மாட்டார், அப்படியே கண்டுக்காம விட்டார். தன் சொந்த குடும்ப அங்கத்தினரா இருந்தாலும், தன் சொந்த மகனாகவே இருந்தாலும், பிராமணர்களுக்கு வைணவர்களுக்கு யாராவது குற்றம் விளைவித்தால் அதில் பகவான் தலையிடவே மாட்டார். கன்ஃபார்ம். அதுதான் பாடம். இப்ப பிராமணர்னா சும்மா பிறப்பால பிராமணர் அல்ல, அந்த குணங்களும் தகுதி இருக்கு. அந்த குணமும் தகுதி உள்ள பிராமணர்களை காண்பது ரொம்ப அரிது கலியுகத்துல. பிராமணருக்கு உண்டான குணங்கள், பிராமணருக்கு உண்டான தகுதி, பிராமணருக்கு உண்டான தொழில் இருக்காங்க, குறைவாதான் இருக்காங்க. உண்மையாலுமே பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்க குறைந்து கொண்டே வருகிறார்கள். கலியினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. அதனால இந்த மாதிரி 7 வகையான யாகம் செய்யறதுங்கிறது இன்னைக்குள்ள காலகட்டத்துல சாத்தியமே இல்லை. முதல்ல யாகம் பண்ற பிராமணர் தூய்மையா இருக்கணும். 2வது யாகம் பண்ணக்கூடியவர் வந்து ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கணும். யாகத்துக்கு நிறைய பொருட்கள் செலவாகும், அதெல்லாம் வாங்கணும். இன்னைக்குள்ள காலகட்டத்துல வந்து நம்ம உயிர் வாழ்றதே பெருசா இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரிதான் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா எச்சரிக்கை விட்டுக்கிட்டே வராங்க. எரிபொருட்களை வந்து சிக்கனமாக பயன்படுத்துங்கள், எண்ணெயை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், வண்டி வாகனங்களை சிக்கனமாக பயன்படு. ஏன் சொல்றாங்க? அப்ப ஏதோ பிரச்சனை வரப்போகுது. இந்த முட்டாள் மக்கள், இறை உணர்வற்றவங்க, கிருஷ்ண உணர்வற்றவங்க தங்களை தாங்களே அடித்து கொண்டு சண்டை செய்து கொண்டு இயற்கையை நாசம் செய்து விடுவார்கள். அதுதான் நடக்குது. இறைவனுடைய படைப்பில் அனைத்தும் இறைவனுடையது, அனைத்தும் பகவானுடைய படைப்புல எல்லாம் பகவானுக்கு சொந்தமானது. ஜீவாத்மா நாம பகவானுக்கு சொந்தமானவங்க. இந்த பிரபஞ்சம் பகவானுக்கு சொந்தமானது. இங்க காணக்கூடிய பொருட்கள் அனைத்தும் பகவானுக்கு சொந்தமானது. இறைவன் தந்தை, நாம குழந்தை. குழந்தையானவர் தந்தையோட சொத்தை அனுபவிக்கலாம், உரிமை கொண்டாடலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனா சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. நான் மட்டும்தான் வைத்துக் கொள்வேன், நானே செய்வேன், என்னது நான், என்னது. இந்த பொய் அகங்காரத்தினால, இந்த பொய் அகங்காரம், அகந்தை, ஆணவம் கொண்டு ஒருவரோடு ஒருவர் சண்டை செய்து கொண்டு அப்பாவி மக்களை துன்புறுத்துவது, குழந்தைங்க, பெண்கள், வயசானவர்கள் மேல வந்து துன்புறுத்துறது, அவங்கள வந்து அவங்க மேல குண்டு போடுறது, இறந்து போறது, so many things. அதனால பாருங்க, கலியுகத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள். பகவான் ஒண்ணும் செய்ய வேண்டாம், இவங்களே சண்டை போட்டுக்குவாங்க. பகவான் கிருஷ்ணா ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவர் பார்த்துட்டு இருக்காரு, இந்த கிருஷ்ண உணர்வற்ற மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க. கிருஷ்ண உணர்வு இல்லாதனால, இறை உணர்வு இல்லாதனால பேரளவான கர்வம் கொண்ட மதத்தை பின்பற்றணும். கர்வத்தினாலையும் ஆணவத்தினாலும் நான் இந்த மதத்தை சேர்ந்தவன்ற ஆணவம், கர்வம். ஆனா உண்மையான மத கோட்பாடை பின்பற்றவங்க கர்வமே இருக்காது. யார் ஒருத்தர் உண்மையாலுமே இஸ்லாத்தை பின்பற்றாங்கன்னா அவன் கர்வம் இல்லாம இருக்கு. யார் ஒருத்தர் உண்மையாலுமே கிறிஸ்தவ கோட்பாடை பின்பற்றாங்களோ அவன் கர்வம் இருக்காது. யார் ஒருத்தர் சனாத தர்மத்தை உண்மையா பின்பற்றாங்களோ அவன் கர்வம் இருக்கு. அப்ப ஏன் இன்னைக்கு மக்களுக்கு கர்வம், ஆணவம்? உண்மையால பின்பற்றுறது இல்லை. உண்மையான மத கோட்பாடுகளை பின்பற்றாம மேலெழுந்த வாரியா தன்னை ஒரு குறிப்பிட்ட மதத்தோடு அடையாளப்படுத்தி கொண்டு வீண் கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டு சண்டை சச்சரவு. மந்தாசு மந்த மதையோ மந்த பாக்கியா பாத்துதா. கலியுக மக்கள் மந்த புத்திக்காரங்களாகவும் சண்டை பிரியர்களாகவும் இருக்காங்க. சண்டை பிரியர்கள் பாருங்க, யுத்தத்தை நிப்பாட்டுனா நிப்பாட்ட மாட்டேங்க. ஒண்ணு இவன் நிப்பாட்டினா அவன் ஆரம்பிக்கிறான், அவன் நிப்பாட்டினா இவன் ஆரம்பிக்கிறான். மற்ற எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்த்து கொண்டு. இதுல வேற ஐக்கிய நாட்டு சபைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க.
அது என்ன பிரயோஜனம்? பிரபுபாதர் அன்னைக்கே கேட்டார். பிரபுபாதர் என்ன கேட்டாரு? ஐக்கிய நாட்டு சபையோட வேலை என்னன்னு கேட்டாரு. ஐக்கிய நாட்டு சபையின் வேலை என்னவென்றால், உலக நாடுகளுக்கு மத்தியில் அமைதி நிலவ வேண்டும், உலக நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சகோதரத்துவம் பின்பற்றப்பட வேண்டும், அது வேணும் இது வேணும். சரிங்க, நல்ல விஷயம்தான். அப்ப ஏன் ஐக்கிய நாட்டு சபையில எல்லா நாட்டு கொடியும் பறக்குது? ஒரு நாட்டோட கொடி தான் இருக்கணும். எல்லாரும் ஒரு நாட்டு கொடி கீழே தானே வரணும். அங்க ஒரு கொடியா பறக்குது, எல்லா நாட்டு கொடியும் பறக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு அவன் நாடு பெருசு, அவனுக்கு அவன் நாடு பெருசு. எந்த நாட்டுக்காரனும் இன்னொரு நாட்டு கூட சரணடைய தயாரா இல்லை. எந்த நாட்டுக்காரங்களும் எல்லாத்தையும் அன்பு செய்ய தயாரா இல்லை. எந்த நாட்டுக்காரரும் ஒரு நாட்டு தலைவரை தேர்ந்தெடுத்து அவரு கீழே இருக்க தயாரா இல்லை. இதுதான் பொய்யாகும். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க அமைதி, சமுதாயத்துல அமைதியை விரும்ப முடியும்? அப்போ கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்துல அமைதி, அன்பு, ஆனந்தம் இதுக்கு இடமே கிடையாது. எந்த சமுதாயத்துல கிருஷ்ண உணர்வு இல்லையோ, பிரபுபார் அன்னைக்கே சொல்லிட்டார், கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் நிம்மதியாக வாழ முடியாது. நிம்மதியாக வாழ முடியாது. இத சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா? புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாராவது கிருஷ்ணரை பத்தி பேசினா நீ சங்கி, மங்கி, நீ சொங்கி, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படும். கடவுளை பத்தி பேசினாலே சங்கி மங்கின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு சமுதாயம், முட்டாள்கள், அறிவியலிகள், நாத்திகத்தன்மை உள்ளவங்க, இந்த மாதிரி சமுதாயத்துல எப்படி அவங்க நிம்மதியா வாழ்வாங்க? அவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் எப்படி நிம்மதியா இருப்பாங்க? எப்படி அமைதியும் அன்பும் நிலவும், சமாதானம் இருக்கும்? நோ சமாதானம், நோ அன்பு, ஒண்ணும் கிடையாது. அதனால இங்க பாருங்க, முக்கியமான விஷயம், இந்த பிராமணர்கள், தகுதி வாய்ந்த பிராமணர்கள், வைணவர்கள், அவங்க இந்த பூமியில இருந்ததுனால அவங்களால இந்த யாகம் எல்லாம் பண்ண முடிஞ்சு. கலியுகத்துல இத்தகைய யாகம் பண்றதுக்கு நேர்மையான மன்னரும் கிடையாது, சத்திரியரும் கிடையாது, பிராமணரும் கிடையாது. வியாபாரங்கிற பேர்ல தொழிற்சாலை தான் உற்பத்தி பண்றாங்க. போல்ட் நட்டு, டயர் கப், என்ன பிரயோஜனம்? ரிஷிகோரட்ச வாணிஷ்யம் வைஷ்ய கர்ம சபாவச்சம். பகவான் சொல்றாரு, தானியங்களை உற்பத்தி பண்றது பசு பராமரி. யாரு தானியத்தை உற்பத்தி பண்றாங்களோ, பசு பராமரிக்கிறாங்களோ, அவர்தான் செல்வந்தர்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. கௌவேர தனவான் தானியேன தனவான். யார் செல்வந்தன்? யார்கிட்ட நிலம் இருக்கு, என்கிட்ட நிறைய நிலம் இருக்கு, நான் விவசாயம் பண்றேன், தானியங்கள் இருக்குன்னா அவன் செல்வந்தன். பசு வச்சிருந்தா அவன் செல்வந்தன். இன்னைக்கு பேங்க்ல பணம் வச்சிருந்தாதான் செல்வந்தன். நல்ல கோட் ஷூட் எல்லாம் போட்டு கார்ல போனா அவர் செல்வந்தன். பெரிய வீடு கட்டியிருந்தா செல்வந்தன். பேங்க்ல பணம் வச்சுட்டா செல்வந்தன். ஆங்கிலத்துல பேசினா செல்வந்தன். நோ. செல்வந்தன் யாரு? யார் நிலம் வச்சிருக்காங்களோ அதுதான் சொத்து, லேண்டு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உடல் உயரும் உன்மதிப்பு அயற்நாட்டில். இது பாட்டுல மட்டும்தான் இருக்கு. ஆனா உண்மைதான். அவங்க நிலத்துல சொந்தமா சம்பாரிச்சு இது விவசாயம் பண்ணி வாழ்ந்தா நிம்மதியான வாழ்க்கை. அதுதான் வேதகால வாழ்க்கை. வேதகால வாழ்க்கைன்னு என்னன்னா, கிரகஷேத்திர சூக்தாப்த வித்தை. கிரகம், கஷேத்திரம். கஷேத்திரம்னா நிலம். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஊர்ல என்ன சொல்லுவாங்க, விலைன்னு சொல்லுவாங்க. நீங்க நாகர்கோவில் சைட்லாம் போனா விலைன்னு சொல்லுவாங்க. களியக்கா விலை, நித்திர விலை, கண்டன் விலை, அந்த விலை, இந்த விலை. விலைன்னா என்னது? விளைச்சல் நிலம். அப்ப வீடு எங்க இருந்தது? நிலத்திலே இருந்தது. சின்னதா ஒரு அழகான வீடு, அதை கொஞ்சம் விவசாயம் பண்ணி அது என்ன கிடைச்சதோ சாப்பிட்டு நிம்மதியா வாழும். நண்பர்களை தேடி வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், உறவினர்களை தேடி போக வேண்டாம், காசு தேடி, சம்பளத்தை தேடி எதுக்குமே போக வேண்டாம். எனக்கு தேவையானது என் நிலத்திலே கிடைக்கும். அப்போ ஒரு குடும்பத்துல 7-8 பேர் இருக்கா, 10 பேர் இருந்தாங்க. எங்க அம்மா கூட பிறந்தவங்க 5 பேர், 6 பேர். எங்க அம்மாவை கூட பிறந்தவங்க 7-8 பேர். இப்படி பார்த்தா ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கும். 10 குழந்தைங்க, 12 குழந்தைங்க. அப்ப அந்த 12 பேரும் நிலம் வச்சிருப்பாங்க.
ஒரு பெரிய நிலத்தை வந்து பாகம் போட்டு அவங்களுக்கு தேவையானது நிலத்துல போட்டுக்கிட்டாங்க. அரிசி, பருப்பு, கோதுமை, தானியங்கள், காய்கறிகள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்ப அதெல்லாம் போச்சு. வீட்டை வித்து, நிலத்தை வித்து, பௌதிக கல்வி படிச்சு, அது சம்பாதிக்கிறதுக்கு வெளியில போய், எனக்கு தேவையான உணவை நான் சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு தான். நம்ம சம்பாதிக்கிறது எதுக்காக? சாப்பிட்றது. அப்ப எனக்கு தேவையான உணவு என் நிலத்திலே கிடைச்சது. அது ரொம்ப எளிமையாவும் கிடைச்சது. அது ஆரோக்கியமான உணவா இருந்தது. இப்போ அந்த நிலத்தையெல்லாம் விட்டுட்டு எனக்கு தேவையான உணவை, விஷமான உணவை அதிக காசு கொடுத்து வாங்குறேன். எவ்வளவு முன்னேற்றம் ஆயிருக்கு பாத்தீங்களா? இதுதான் விஞ்ஞான முன்னேற்றம். விஞ்ஞான முன்னேற்றம் என்னது? என்னுடைய நிலத்துல இயற்கையான உணவு எடுத்து, கம்பு, ராகி, கோதுமை, இயற்கையான உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்ந்தேன். இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு ஒரு இளைஞர்கள்லாம் லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறாங்க. ஐடில போய் வேலை செய்யறவங்க, சாப்ட்வேர் கம்பெனில லட்சமா சம்பாதிக்கிறாங்க. ஆனா சாப்பிட்றது பூரா விஷம். ஆனா பெருமை, என் பையன் ஐடில ஒர்க் பண்றான், என் பையன் HCL ஒர்க் பண்றான், என் பையன் வந்து ஆப்பிள் கம்பெனில ஒர்க் பண்றான். ஆப்பிள் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். ஆப்பிள் கம்பெனில ஒர்க் பண்ணா உயிர் வாழ முடியும். ஆப்பிள் சாப்பிடணும், இயற்கையா விளைஞ்ச ஆப்பிள் சாப்பிடணும். மெழுகு பூசி ஆப்பிள் சாப்பிடக்கூடாது. இதுதான் வாழ்க்கை. அப்ப நம்ம இயற்கையான வாழ்க்கையை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டோம். இன்னைக்கு மக்களுக்கு வந்து இயற்கையோட சேர்ந்து வாழ்ற கஷ்டமா இருக்கு. இப்ப பாருங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு. இப்ப பாருங்க, நடக்கிறதே எல்லாம் கண்ணு முன்னாடி நடக்குது. இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துடுச்சு. நம்மளால விறகு அடுப்புல சமைக்க முடியல. கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த கலாச்சாரத்தை விட்டுட்டோம். அதான் கேஸ் சிலிண்டர் இருக்கே, சிலிண்டர் தீண்டு போனா என்ன, இன்னொரு சிலிண்டரை மாத்து, அது போனா என்ன மாத்து. கடைசியில் சிலிண்டரே இல்லையே, எப்படி மாத்துவேன்? சிலிண்டர் இருந்தா தானே மாத்த முடியும். ஐயோ என்ன பண்றது? இப்போ பழையபடி விறகு அடுப்பு போங்க. ஐயோ விறகு அடுப்புல எனக்கு சமைச்சு பழக்கம் இல்லையே. சாப்பிட்டாங்கன்னா சமைச்சுதான் ஆகணும். சாப்பிடணும்னா சமைச்சுதான் ஆகணும். அப்போ என்ன நிலம் இருந்ததுன்னா எனக்கு விறகு அட்டி நிலத்திலே கிடைக்கும். இப்ப விறகு காசு கொடுத்து வாங்கினா விறகு ஜாஸ்தி. ஏன்னா மரங்களை பூரா வெட்டிட்டான். மரங்களை பூரா வெட்டி தேவையில்லாத புஸ்தகங்கள், தேவையில்லாத நாவல்கள், அது இது சோ மெனி திங்ஸ். இயற்கை வளத்தை அழித்து, பாருங்க ரொம்ப அழகா சொன்னாருங்க. பொருளுரையில ப்ரோப்பா என்ன சொன்னாரு? ஸ்லோகத்துல பார்த்தோம், 40வது ஸ்லோகம் நினைக்கிறேன். ஓ பகவானே, பூமியை தூக்கி நிறுத்தியவரே, மலைகளுடன் கூடிய பூமியானது, உமது தந்தங்களினால் நீங்கள் தூக்கிய காட்சியானது, இலைகளுடன் கூடிய தாமரை மலரை மதம் கொண்ட யானை ஒன்று தூக்கியது நிறுத்தியதை போல இருந்தது. அப்ப இயற்கை வந்து அழகு. மரங்கள் இருக்கிற மலைகள், மூலிகைகள், கனிம பொருட்கள், தாதுக்கள், இதெல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு பூரா மலைய குடைஞ்சு ரோடு போடுறது, ரோடு மேல ரோடு, ரோடுக்கு மேல பாலம், பாலத்துக்கு மேல பாலம், மலைக்கு உள்ள ட்ரெயின், மலைக்கு மேல ட்ரெயின், இருக்கிற மலையை பூரா சொல்லி ரோடு போடுறது, வீடு கட்டுறது எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு மலைகளே காணும். மலைகளே காணும். இந்த மாதிரி இயற்கைக்கு எதிராக செயல்படும் போது என்ன பண்ணுவோம்? இயற்கை ஒருத்தர பனிஷ் பண்ணுவோம். அன்னைக்கு வந்து பாருங்க, ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த டெம்பிள்ல வந்து ஒரு 30 தென்னை மரம் இருக்கா? எவ்வளவு தென்னை மரம் இருக்கு? 18 தென்னை மரம். கோயில்ல வந்து 18 தென்னை மரம். எப்போ இந்த லேண்ட் வந்தோடனே சுத்தி வச்சோம். 18 தென்னை மரம். கிட்டத்தட்ட ஒரு நான் 25 26 தென்னை மரம் வச்சு, சில இதெல்லாம் போயிடுச்சு. அந்த டைம்லயே வந்து நம்ம பராமரிக்கிற விட்டோம், போயிடுச்சு. இப்போ 18 தென்னை மரம். இந்த 18 தென்னை மரம் நான் தண்ணி விட்டா எனக்கு என்னெல்லாம் கொடுக்குது? தென்னை ஓலை கிடைக்குது. அந்த தென்னை ஓலையில விளக்குமாறு செய்யலாம். அப்புறம் இளநீ கிடைக்குது, தேங்காய் கிடைக்குது. அதை காய வச்சா தேங்காய் எண்ணெய் கிடைக்கும், ஒப்பரை பண்ணி தேங்காய் எண்ணெய். அப்புறம் தேங்காய் மட்டும் அடுப்பு எரிக்க பயன்படுது. அப்ப இயற்கை வந்து எல்லாம் திரும்ப பயன்படுத்துற மாதிரிதான் கொடுத்துருக்கு. இந்த இயற்கையில கிடைக்கிறது எல்லாமே திரும்ப பயன்படுத்தலாம். வீணா போன ஒரே ஒரு ஜென்மம் என்னன்னா மனுஷன் மட்டும்தான். மனுஷன் மட்டும்தான் வீணா போனது. கோழியோடைய மலம் உரமாகுது, பசுவோடைய சாணம் உரமாகுது. மனித மலம் எதுக்காக பயன்படுதா? துர்நாற்றம் தான் வீசு. அதனால இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான உயிரினது தான் மனுஷன் தான் சொல்லும். ஆனா மனிதன் தான் சாஸ்திரம் சொல்லுது, மனித பிறவி ரொம்ப அரிது, மனித பிறவி வீணாக்காதீங்க.
அரிது அரிது மாடுறாய் பிறத்தல் அரிது துர்லப மானுஷ ஜென்மம். ஆனா இன்னைக்கு மனுஷன் எப்படி இருக்கான்? அவனை விலங்குன்னு கூட திட்டக்கூடாது, விலங்கு கூட எதுக்காவது பயன்படுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கலியுகத்துல மனுஷன் விலங்கு மாதிரி நடந்துக்கல, ஒரு எந்திர மெஷின் மாதிரி ஆயிட்டான். எந்த ரூடானி மாயையா. ஒரு மனுஷன் விலங்கு மாதிரி கூட இல்ல. யாரா பார்த்து கழுதையே திட்டிடாதீங்க, கழுது கூட நல்லா உழைக்குது. அதனால யாரோ ஒரு மனுஷனை பார்த்து கழுதையை திட்டினா கழுது இன்சல்ட் பண்ற மாதிரி அர்த்தம். நாயே திட்டிடாதீங்க, அப்ப நாய்க்கு இன்சல்ட். ஏன்னா நான் விசுவாசமா இருக்கேன், இந்த காலத்துல எங்கேயா மனுஷன் விசுவாசம், நாய் சண்டைக்கு வந்துடும். நீங்க யாரையாவது பார்த்து நாயின்னு திட்டணும்னா நாய் நம்மகிட்ட சண்டை வரும். என்ன என்ன அவனை பார்த்து நாயின்னு சொல்ற, அவன விசுவாசமா இருக்கான், நான் எஜமானுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கு. அதனால மனுஷனை என்ன திட்டணுமா, மெஷினே இருந்தா திட்டணும். இன்னைக்கு மனிதர்களை திட்ட வேண்டும் என்றால் மிஷினே அப்படிதான் திட்டணும். ஏன்னா அவன் மிஷின் மாதிரிதான் வாழ்ந்துட்டு, சாவி கொடுத்த பொம்மை மாதிரி. அதனால கலியுகத்துல பாருங்க, மக்கள் பிராமண தகுதி இழந்து விட்டார்கள், நிர்வாகத்திறமை இழந்து விட்டார்கள், வியாபாரத்தன்மை இழந்து விட்டார்கள். கலோ சூத்திர சம்பவ. சரி, யாகம் பண்ணலான்னு போனா நல்ல பிராமணரும் அரிதா இருக்கு, கிடைக்கிறது கிடைக்க அரிதா இருக்கு, ரொம்ப அரிதா இருக்கு, ரொம்ப தேட வேண்டியதா இருக்கு. யாகத்துக்கு பொருள் செலவும் ரொம்ப செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அப்புறம் யாகம் பண்ற இடம் முதல்ல சுத்தமா இருக்கணுமே, இடம் சுத்தமா இல்ல. யாகத்துக்கு தேவையான பொருட்கள் சுத்தமா இருக்கணுமே, சுத்தமான பசு நெய். குடிக்கிற பாலே கெமிக்கல் தான், அப்புறம் பசு நெய் கிடைக்கும்? பாலே பால் பவுடரு கண்ட பவுடர் எல்லாம் போட்டு கொடுத்துறான் பேக்கெட்ல போட்டு, அது என்ன பால்னே தெரியல. ஆனாலும் மக்கள் அதை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான நாட்டு பால் குடிச்சா, உண்மையான நாட்டு மாடோடைய பால் குடிச்சா புத்தி நல்ல கூர்மையா இருக்கு. நீங்க மக்களுக்கு புத்தி வேலை செய்யலைன்னா அவங்க பாக்கெட் பால் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாக்கெட் பால்ல என்ன இருக்குன்னே தெரியல, என்னத்தை போடுறாங்க. அதனால பாருங்க, எளிமையான வாழ்ந்த வாழ்க்கையை இப்படி காம்ப்ளிகேட் ஆக்கி, ரொம்ப எளிமையான வாழ்க்கைய கடினமாக்கி விட்டோம். இன்னைக்கு உயிர் வாழ போராடிட்டு, தினம் தினம் உயிர் வாழ்றதுக்கு போராடிட்டு இருக்கு. அப்ப சரி, கலியுகத்துல என்னதான் பண்ண முடியும்? கலேர் தோச நிதிராஜன். கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திர மாதிரி இருக்கு, சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அது தீரவே தீராது. மக்கள் மோசமா இருக்காங்க, சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க தெரியல, தேர்ந்தெடுத்த தலைவர்களும் முட்டாளா இருக்காங்க. இயற்கையை பரப்பி சொல்லிக்கிட்டே போலாம். பெற்றோர்கள் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை. இன்னைக்கு பிள்ளைங்க சொல்றத பெற்றோர் கேட்கிறாங்க, பெற்றோர்களுக்கு ஆன்மீக அறிவில்லை. இப்படி சொல்லிட்டே போனா விடிய விடிய பேசினாலும் தீராது. இப்ப இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ராத்திரி வரை போய் விடிய விடிய பேசினாலும் தீராது. கலேர் தோஷ நிதிராஜன். ஓ நிதிராஜா, கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் மாதிரி இருக்கு. ஆனா ஒரு நன்மை உண்டு, அஸ்தி ஏகோ மகான் குணா. அது என்ன நன்மை? கீர்த்தனாய கிருஷ்ணஸ்ய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. கீர்த்தனாய கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பஜே. இந்த கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால், வாழும் போதும் கலியுகத்துல தாக்கத்திலிருந்து காப்பாத்திக்கணும், உடலை விட்டதும் பகவான்கிட்ட போகணும். அப்போ ஒரே வழிதான் இருக்கு, சங்கீர்த்தன யஜ்யம். இப்ப யஜ்யம் என்னது? சங்கீர்த்தனம் தான், நாம ஜபம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ராம. யஜ்யம் பண்ணலைன்னா ஒன்னும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கு பகவத்கீதையில. அன்னாத் பவந்தி பூதானி. அன்னம்னா உணவு, தானியம். அன்னாத் பவந்தி பூதானி. எல்லா உயிர்வாளிகளும் எதை நம்பி இருக்கு? எல்லா உயிர்வாளிகளும் தானியத்தை நம்பிதான் இருக்கு. விலங்குகளும் தானியத்தை நம்பிதான் இருக்கு. எல்லா ஜீவன்களும் அன்னாத் பவந்தி பூதானி. எல்லா ஜீவன்களும் தானியத்தை நம்பிதான் இருக்கு, உணவு தானியம். தானியம் எப்படி கிடைக்கும்? பர்ஜன்யா தன்ன சம்பவ. மழை பொழிஞ்சாதான் தானியம். மழை வந்தாதான் பூமி வளமா இருக்கும், செழிப்பா இருக்கும். மழை பெய்யணும். எப்படி மழை பெய்யும்? யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ. யாகம் செய்தால்தான் மழை பெய்யும். யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவ. அப்போ நமக்கு தானியங்கள் காய்கறிகள் எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா நம்ம யாகம் பண்ணியே ஆகணும். ஆனா வேதங்கள்ல சொன்ன யாகம் நம்மளால இப்ப பண்ண முடியாது. அதனால கலியுகத்துல ரொம்ப கருணையோட சைத்தன்ய மகாபிரபு இந்த சங்கீர்த்தன யஜ்ஞம் கொடுத்திருக்காரு.
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ பிரபுபாதர் என்ன சொல்றாரு? அந்த பகவத்கீதையினுடைய 3ஆம் அத்தியாயம் 14ஆம் ஸ்லோகத்துல பொருளுரையில கடைசி வரியில பிரபா எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? குறைந்தபட்சம் உணவு பற்றாக்குறையை போக்குவதற்காக வேண்டியாவது ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். உணவு பற்றாக்குறைன்னு ஒண்ணு வந்துடக்கூடாது அப்படின்னா குறைந்தபட்சம் உணவு பற்றாக்குறையை போக்குறதுக்காக வேண்டியாவது நாம சங்கீர்த்தனம். ஆனா நாம சங்கீர்த்தனுடைய பர்பஸ் என்னது? பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிற முக்கிய நோக்கமே கிருஷ்ணர் மேல தூய அன்பு, கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். அது ஒரு அல்டிமேட் கோல். தட் இஸ் அவர் அல்டிமேட் கோல். ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு எதுங்க கிருஷ்ண பிரேமெல்லாம், நான் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு வேண்டியாவது செஞ்சுதான். நீ நல்லா சாப்பிடணுமா? உனக்கு தானியம் எங்க இருந்து கிடைக்கும்? யார் தானியம் கொடுப்பா? மழை பெய்யணும். மழை எப்படி பெய்யும்? யாராவது மேல மோட்டர் வச்சு தண்ணியா விடுறாங்க? யாகம் பண்ணாதான் மழை பெய்யும். அப்ப குறைந்தபட்சம் ஒருத்தர் கிருஷ்ண பக்தி வேணும் வேண்டாம், இல்ல எனக்கு கிருஷ்ண பிரேம வேண்டாம், என்னவா இருந்தாலும் நீ ஏதோ இருந்துட்டு போய்க்கும். ஆனா இந்த நாம சங்கீர்த்தனை பண்ணினாதான் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையானதாவது கிடைக்கும். அதற்கு வேண்டியாவது கிருஷ்ண பிரேமம் எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், குறைந்தபட்சம் உணவு பற்றாக்குறையை போக்குவதற்கு வேண்டியாவது ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் செய்தே ஆக வேண்டும். கம்பல்சரி. இந்த யுகத்துக்கான கம்பல்சரி யஜ்ஞா, இந்த கலியுகத்துக்கான முக்கியமான தவிர்க்க முடியாத யஜ்ஞம் நாம சங்கீர்த்தனம், ஜபம். ஹரே கிருஷ்ணா மகாமந்த், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள்லாம் சேர்ந்து, எவ்வளவுக்கு மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாம சங்கீர்த்தனம் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உலகம் சுபிக்ஷமாயிட்டே இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜபம் பண்றோமோ, சங்கீர்த்தனம் பண்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த நாடு வந்து சுபிக்ஷமாகும். அப்புறம் இன்னொரு இடத்துல பிரபுபா என்ன சொல்றாரு? இன்னைக்கும் உணவு பற்றாக்குறை இல்லாம இருக்கு, இன்னைக்கும் தானியங்கள் கிடைக்குது, இன்னைக்கும் மழை பெய்யுதுன்னா பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்றதுனாலதான் கிடைக்குதுங்க. அதுக்கு எல்லாரும் சாண்டிங் பண்ணிட்டு இருக்கு. 24 மணி நேரம் ஜபம் நடத்திட்டு இருக்கு. இப்ப வந்து இங்க இந்தியாவில மணி வந்து 9:15 காலையில. ஆனா வேற ஒரு நாட்டுல இப்போ காலையில மங்கள ஆரத்தி நடத்தி பகவானுக்கு ஆரத்தி, அப்ப கீர்த்தனம் பாடு. மாயாப்பூர் விருந்தாவன்ல 24 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் பக்தர்கள்லாம் இருந்து பண்றதுனாலதான் இன்னைக்கும் தானியங்கள், காய்கறி, பால், பழம் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு. எப்ப இந்த பூமியில நாம சங்கீர்த்தனம் நின்று போகுமோ அப்ப ஆரம்பிக்கலாம். அதனால பிரபுபா வந்து ஒரு கேரண்டி கொடுத்திருக்காரு, இன்னொரு 10,000 வருஷத்துக்கு கிருஷ்ண பக்தி இயக்கம் இந்த பூமியில இருக்குன்னு சொல்லி. அதனால 10,000 வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. கிருஷ்ண பக்தி நடந்துகிட்டே இருந்தா, பிரச்சாரம் நடந்துகிட்டே இருந்தா, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எல்லாரையும் சாண்டிங் பண்ண வைக்கிறோமோ, ஜெபம் பண்ண வைக்கிறோமோ, சங்கீர்த்தனத்துல கலந்துக்க வைக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நாடு வந்து அமைதியும், பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டினா வளமும் செழுமையும், அமைதி, வளம், செழுமை எல்லாம் இருக்கு. பசுக்கள் பராமரிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் பராமரிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், நாம சங்கீர்த்தனம் நடக்கணும், கோயில்ல வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறணும். இதெல்லாம் நடந்தாதான் இந்த உலகத்துல மக்கள் வந்து நிம்மதியாகவும் அமைதியாகவும் வளமாகவும் செழுமையாகவும் வாழ முடியும். இல்ல பஞ்சம், வறட்சி, பட்டினி, தொற்று வியாதி, உள்நாட்டு சண்டை, வெளிநாட்டு சண்டை, தினம் தினம் செத்து செத்து பழைக்க வேண்டியதுதான் எவ்ரிடே. அதனால இது ரொம்ப ரொம்ப அவசரம். கிருஷ்ண பக்தி அத்தியாவசியம், அவசரம், தவிர்க்கவே முடியாது. அதனால இங்க வந்து என்ன பிரார்த்தனை பண்றாங்க இந்த ரிஷிகள், பிராமணர்கள்லாம் வராகமூர்த்திட்ட பிரார்த்தனை பண்றாங்க. ஓ வராகமூர்த்தியே, யாகத்தின் இருப்பிடமே, எல்லா யாகத்தையும் அனுபவிப்பவரே, பாருங்க இங்க பிரபுபா என்ன எழுதியிருக்காரு பொருளுரையில, இந்த மாதிரி 7 யாகம் பண்றவங்க அக்னிஷ்டோமம், அத்யக்னிஷ்டோமம், யுக்தம்,
ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், ஆப்தோயாத்மம், ஆப்தோர்யாமம், இந்த 7 யாகம் பண்றவங்க பகவானோட தொடர்புல இருக்கிறதா சொல்லி, பகவானோட கனெக்ஷன்ல இருக்காங்க. ஆனால் ஒருவர் பக்தி தொண்டு செய்வதன் மூலம் பகவானுடன் தொடர்பு கொள்கிறார் என்றால் அவர் எல்லா வகையான யாகங்கள் அனைத்தையும் செய்தவர் என்று புரிந்து கொள்ளும். என்னால் இந்த யாகம் எல்லாம் செய்ய முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம். வேதேசு யஜ்ஞேஷு தபசு செய்வ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்தேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம். பகவத்கீதையுடைய 8ஆம் அத்தியாயம் கடைசி ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். பகவத்கீதையுடைய 8ஆம் அத்தியாயம் கடைசி ஸ்லோகம். வேதேஷு, வேத கல்வி வேதங்களை படிச்சவங்க, யஜ்ஞேஷு யாகங்கள் செய்யறவங்க, தானேஷு தானம் பண்றவங்க, தபசு தப வாழ்க்கை வாழ்றவங்க. வேதேஷு யஜ்ஞேஷு தபசு செய்வ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம். இந்த எல்லா பலன்களும் யாகம் செய்யறது, தானம் பண்றது, தவம் இருக்கிறது, விரதம் இருக்கிறது, இந்த எல்லா பலனும் பக்தி தொண்டு செய்யறதுனாலே ஒரு பக்தர் அடைந்து விடுகிறார். அத்தேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத். அதனால பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால அனைத்தும் பூர்த்தி ஆயும். இப்படி வேற மாதிரி சொன்னா பாகவதம் இதே 3ஆம் ஸ்கந்தத்துல தேவகுதி அம்மா கபில தேவர்கிட்ட சொல்றாங்க, நாயை தின்னும் சண்டால குலத்தில் ஒருத்தன் பிறந்திருந்தாலும் உங்களது புனித நாமத்தை உச்சரிப்பாரே ஆனால் அவர் முந்தைய பிரிவிலே யாகங்கள், தானங்கள், தபங்கள், விரதங்கள்லாம் செஞ்சிருக்கு. புனித ஸ்தலத்துக்குள்ள யாத்திரை போய் கலியுகத்துல யாரா ஒருத்தரு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை கலியுகத்துல ஒருத்தர் வாயிலிருந்து வருது, அவர் உச்சரிக்கிறார்னா அவர் ரொம்ப பாக்கியம் பண்ணவர். முந்தைய பிறவியிலேயே யாகங்கள் செஞ்சிருக்கணும், தானங்கள் பண்ணிருக்கணும், தவங்கள் இருந்திருக்கணும், விரதங்கள் இருந்திருக்கணும், புனித ஸ்தலத்துக்கெல்லாம் யாத்திரை போயிருக்கணும். அதெல்லாம் பண்ணவங்களுக்கு தான் கலியுகத்துல நாம ஜெபம் பண்ற பாக்கியமே கிடைக்கும். பிரபுபாதருடைய கருணையால உலகெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சு பிரபுபாதர் வந்து எல்லாத்தையும் நாம சங்கீர்த்தனம் பண்ண வச்சார். அதனால வைணவருடைய ஆச்சாரியருடைய கருணை, வைணவருடைய கருணை நமக்கெல்லாம் நாம ஜெபிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்ச பாக்கியத்தை ஒழுங்கா பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். நாம ஜெபம் பண்ணாலே இறைவனை அடைஞ்சிடலான்னு சொன்னா அந்த நாமத்தை எவ்வளவு கவனமாக செய்ய வேண்டும், எவ்வளவு நாமத்துல கவனம் செலுத்த வேண்டும், எவ்வளவு உற்சாகமா சொல்லணும், எவ்வளவு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நாம பாருங்க மாலையை ஓட்டி விட்டுறது, ஜபத்தை எப்படியாவது முடிக்கணும், அவ்வளவுதான். ஆனா இது கிடைத்தற்கு அரிதான். கலியுகத்துல பகவான் நாமத்தை சொல்றது ரொம்ப பெரிய பாக்கியம். அதனால அதை கவனமா சொல்லி அபராதங்களை தவிர்த்து ரொம்ப அழகா சொல்லி பகவானை நினைச்சு, ஓ எம்பெருமானே கிருஷ்ணா, ஓ ராமா, ஓ ராதே, என்னை வந்து உங்க சேவையில ஈடுபடுத்துங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு சேவை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி, ஒரு குழந்தை எப்படி ஆதரவற்ற நிலையில தன் பெற்றோரை அழைக்குமோ, ஆபத்து காலத்தில் எப்படி ஒருவர் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வாரோ அந்த மனோபாவத்துல ஜெபம் பண்ணணும். நான் இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேன், நான் இந்த அறியாமையில துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன், பிறப்பிறப்பும் கடல்ல சொல்லிட்டு இருக்கேன், பகவானே என்னை எப்படியாவது நாமத்தின் மூலமா என்னை காப்பாத்திருங்க, ஏன்னா உங்க நாமமும் நீங்க வேற வேற இல்ல, ஓ நாம பிரபு, ஹரிநாம பிரபு, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு ஆதரவற்ற நிலையில் வைத்துக் கொள்ளுது. நம்ம எப்பவுமே ஜபம் பண்ணும்போது, நான் இங்க ஒரு ஆதரவற்றவன், நான் ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேன், நான் ஒரு பாவி, நான் ஒரு கொடும் பாவி, பகவானை பிரிஞ்சு இந்த ஜட உலகத்துல வந்துட்டேன், நான் எந்த விதத்திலும் எதுக்கும் தகுதியே இல்லாதவன், மிகவே கீழ்நிலையானவன். ஆனா பகவானே கிருஷ்ணா, உங்க நாமத்தை உச்சரிக்கிறது மூலமா மகாபிரபு எனக்கு இந்த பாக்கியம் கொடுத்திருக்கீங்க, பிரபுபாதரே, எப்படியாவது இந்த ஜட உலகத்துல துன்பத்திலிருந்து நான் விடுபட்டு விடுவேன், மீண்டும் பிறவா நிலை பகவானுடைய திருநாட்டுக்கு திரும்ப போவோம்.
கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் தான் இருக்கு. கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் தான் இருக்கு. இந்த 5000 வருஷத்துக்குள்ளேயும் இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோமே, இனி மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம். இன்னைக்கே தண்ணி இல்லைங்கிறான், சமைக்க எரிபொருள் இல்லைங்கிறான், அது இல்ல இது இல்ல, ஒரே தகராறு. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்? இதை விட மோசமா இருக்கும். அதனால கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் வாழும்போது. அப்புறம் இந்த கலியினுடைய பிடியிலிருந்து விடுபட்டு பகவான்கிட்ட திரும்புவோம். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இந்த சங்கீர்த்தன யஜ்யம், ஜப யஜ்யம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே நாம ஹரே நாமைவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. கலியுகத்துல பகவான் நாமத்தை உச்சரிப்பை தவிர, பகவான் நாமத்தை உச்சரிப்பதை தவிர, பகவான் நாமத்தை உச்சரிப்பை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஹரே நாமைவகி கேவலம், ஒரே வழிதான் இருக்கு. வேறு வழியே இல்லை. அதனால இதை நாம் கவனமா எடுத்துக்கிட்டு சீரியஸா பக்தி செஞ்சு இந்த மாதிரி பௌதிக துன்பத்தை நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். சரி, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்களை